ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ளீனிங் வீடியோ தான். அதாவது நம்ம வீடு எப்படி இருக்குது, ரொம்பவும் மோசமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, பசங்க வந்து அப்பப்போ படிச்சுக்கிட்டு அந்த நோட்டு புக்கு எல்லாமே அப்படி எப்படி போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு இந்த கிடக்கு பாருங்கள் வாட்டர் கேன், அவங்களுக்கு இது எல்லாமே அப்படியே இருக்குதா, பேக்கெலாம் இதில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து கொண்டுட்டு வர திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படி அப்படியே போட்டுருவாங்க. புக்கெல்லாம் அதிலையே இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஹாலில் வந்து கொஞ்சமாவது நம்ம நீட்டாக வைக்கணும். ரொம்ப நம்மளால் முடியலை அப்படின்னாலும் இருக்கிற பொருள் கொஞ்சம் பொருள் தான், அதையுமாவது நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதனால் சரி இன்றைக்கி நம்ம வந்து இந்த க்ளீனிங் வீடியோ நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் வந்து இங்கே வந்து இப்போ ஒரு 3 வாரங்கிட்ட ஆகுது. ஆனாலும் அதுக்கு முந்தி இந்த ஒற்றை வந்து பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஒற்றையை வந்து நம்ம வந்து இதை எடுக்கணும், இந்த ஜன்னல் அவ்வளோத்தையுமே துடைக்கணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை. அதாவது இந்த வளையம் வந்து நிறைய வந்து கூடு கட்டிட்டு மறுபடியும் மேலேயும் நம்மளுக்கு இந்த வளையம் வந்து கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது வந்து 1-2 அந்த பூச்சியோடு சேர்த்து இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி இருக்குது. அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வளையம் உங்களுக்கு தெரியும், இது தெரியுது பார்த்தீங்களா. வந்து ஏன்னா அது நம்மளுக்கு ரோட்டு சைடில் அந்த வீடுன்னு உடனே அந்த தூசிலாம் வந்து அப்படியே பிடிச்சிருது. இந்த ஜன்னல்லையுமே வளையம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். மறுபடியும் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் மேலே எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. வந்த தொடக்கத்தில் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 நாள் தான் அது. அதுக்கு பிறகு மறுபடியும் அது பழையபடி அவங்க எடுப்பாங்க, மேலத்துக்கு போடுவாங்க. அதுக்கு அதை தேடுவாங்க. இதே மாதிரி தேடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு பசங்களுக்கு லஞ்ச் பேக் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து காலையில் தான் வீடியோ எடுக்கேன். என்ன அப்படின்னா, இந்த பசங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அங்கே அல்ஃபோன்ஸா ஸ்கூலில் படிக்காங்கல்ல, அங்கே வந்து திருவிழா பார்த்துக்கிடுங்க. அந்த கோயில் திருவிழா. அதனால் அங்கே வந்து பெர்லினும் பெர்சியும் போயிருக்காங்க. சாலம் இன்றைக்கி போகலை, வீட்டில் தான் இருக்கான். அதனால தான் அவன் வந்து எடுத்துகிட்டு போனது. 3 பேருக்குமே லஞ்ச் பேக்கு இது இருக்குது. அவங்களுக்கு சாப்பாடெலாம் அங்கே தான். இதில் வந்து இந்த இருங்க, இதில் ஸ்வீட் உள்ளது அதில் இருக்குது. இதில் கொஞ்சம் நேரத்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் அதில் இருக்குது. மறுபடியும் அரிசி வாங்கிட்டு வந்தாங்க, அது இருக்குது. அப்படி எல்லாமே டைனிங் டேபிள்லனா அது மெஸ்ஸியாக இருக்குது. இங்கே வந்து நான் வந்து எடுத்து ஒரு கரையில் ஒதுக்கி வைப்பேன். அவிய தேவைக்கு எதெல்லாம் வேணுமோ எடுத்துகிட்டு மிஷினில் அப்படியே போட்டுருது. ஏன்னா இப்போ பெர்லின்லாம் துணி தைப்பா, அதாவது கிழிஞ்ச துணியோ இதை பிடிச்சி தைக்கணும் அப்படின்னா பெர்லின் பெர்சி எல்லாருமே தைக்க ஆரம்பித்தாச்சு. அதனால் அது அப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ரூமில் வந்து பெட்ரூம்லேயுமே எப்படி இருக்குன்னா, துணி அவ்வளோ இருக்குது. ஷாலம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். துணி அவ்வளோமே காஞ்ச துணி பார்த்துக்கிடுங்க. நான் வந்து இன்னைக்கு காலையில் தான் இதை எடுத்து போட்டேன். இதே என்னமே மடிக்கணும், பெட்ஷீட் எல்லாத்தையுமே விரிக்கணும். இதுவுமே அப்படி தான் இருக்குது. இது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்குது. துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இதெல்லாம் நீட்டாக்கிட்டோம் அப்படின்னு இதாக இருக்கும். மறுபடியும் தலையான வரை எல்லாமே துவைக்கணும், அப்படியே இருக்குது. அதுக்கிற துணியெல்லாம் கலத்தி போட்டுட்டு அந்த கூடையை கூட அப்படியே மூடலை, அந்த அளவுக்கு அப்படி இருக்கா. அப்புறவு பூசு போகுது. அப்புறம் வந்து இந்த அரிசியை தூக்கி நான் தட்டி வைக்கணும். ஏன்னா நேற்று நைட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து அரிசி இருந்ததுனால அதை வச்சு சாதத்துக்கு வச்சுட்டேன், அடுப்பில் வச்சுட்டேன். கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். காலையில் ஆப்பஞ்சுட்டேன்னா சுட்டு கொஞ்சம் சீனி வச்சு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிடுங்க அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். மீன் குழம்பு வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதிக்க வச்சு அதையும் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு பாத்திரங்கள் வந்து கிடக்கு, அதெல்லாம் கழுவணுமா. அதுக்கப்புறம் சாதம் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம குழம்பு கூட்டு எல்லாமே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது. அதில் 2 ஆப்பமே நேச்சுரல் ஆப்பம். அதை தூக்கி என்ன வெளியில் நம்ம போட வேண்டியதுதான். மறுபடியும் நம்ம கோழி அங்கே நின்று கோழியை தூக்கிட்டு வந்தாச்சு. எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் தீர்ந்தாச்சு. எண்ணெய்லாம் வாங்கணும். மறுபடியும் புளி எல்லாமே எடுத்து வச்சு வைக்கணும், அந்த வேலையும் இருக்குது. உப்பு வந்து தூள் உப்புலாம் கொஞ்சம் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கல் உப்பு இருக்குது. என்ன எல்லாம் தட்டி எடுத்து வச்சு வைக்கணும். அவ்வளோதான். கிச்சனுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நான் என்ன க்ளீன் பண்ணுறது, கிச்சனை நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம். அதனால் அது தெரியாது. நான் அரிசியெல்லாம் தட்டி வச்சுருவேன். மறுபடியும் ஒரு பார்சல் பிரியாணி ரைஸ் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் என்ன தட்டி வச்சு வைக்கணும். அவ்வளோதான். இங்கே வந்து ரொம்ப சாதனங்கள் எனக்கு கொண்டு வரல, அதனால் அப்படி இருக்குது. நானும் அங்கே வீட்டுக்கு போகவே இல்லை. அவங்க போயிட்டு வராங்க, ஆனால் சாதனங்கள் என்ன எடுத்துகிட்டுலாம் வரல, அப்படி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம க்ளீனிங் வீடியோ தான். கிச்சன் மட்டும் இல்லை, ஃபுல்லுமே நம்ம வீடு ஃபுல்லுமே ஒரு க்ளீனிங் வீடியோ பார்த்துடலாம் அப்படின்ட்டு. அதான் அவங்க பேக் இருக்குது. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக்கு லஞ்ச் பேக் எதுவுமே கொண்டு போக வேண்டாம். அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் தண்ணி பாட்டிலும் கொண்டு போனால் போதும். அதனால் அப்படி இருக்குது. என்ன இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஷோகேஸ் மட்டும் வேறு ஒரு பொருளுமே வைக்காத மாதிரியே இருக்குது. என்ன அப்படின்னா அதுவுமே அவங்க வச்சுருவாங்க, நான் பூட்டி போட்டு அதில் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை அப்படி வச்சுருக்காங்க. மறுபடியும் இதெல்லாம் நம்ம துவைக்கணும், எல்லாமே க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான். பார்க்கலாம்.
கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி நாங்கள் மதியானம் சாப்பாடெலாம் சாப்பிட்டாச்சு. நான் கொஞ்சம் மீன் பொரித்தேன். அதுக்கு பிறகு அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. நிறைய கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து குழம்பு, கூட்டு, ஊறுகாய், ரசம் அந்த மாதிரி இது தான் இருக்குது. அதுதான் எல்லாமே அதில் இருக்குது. வேறு எல்லாமே முடிச்சுட்டு அந்த பக்கம் அந்த ஸ்டாண்ட் எல்லாமே இதில் இருக்கா, அதில் உப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் அப்படியே நம்ம இங்கே பெட்ரூம்குள்ளே அந்த ஹாலில் பார்த்துலாம். பெட்ரூமில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். பசங்க எல்லோரும் வந்து இப்போ துணி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. இதுலேயும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அவங்க பேக் அந்த இருக்குது பாருங்கள், ஒருத்தி அதில் வச்சுருக்கா, இன்னொருத்தி அங்கே ரூமுக்கு கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். 2 பேரும் வந்துட்டாங்க. பிறகு டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. மறுபடியும் மிஷினில் இருந்ததையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதில் வந்து போர்டு இருக்குது, அதான் அதில் இருக்குது. அப்புறம் அதில் அவங்களுக்கு லஞ்ச் பேக் வந்து வச்சுருக்கேன். நான் நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு போகும்போது வேறு வச்சு விடணும். அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் அதில் இருந்த புக்கு எல்லாத்தையும் எடுத்து மேலே லாப்பில் தூக்கி வச்சாச்சு. அதுக்கு பிறகு இது வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு அயர்ன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், ரூம் இவ்வளோதான். இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன், தூத்தாச்சு, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இப்படி இருக்கா, இங்கேயே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. கர்டன் எடுத்து துவைக்கிறதுக்கு போட்டாச்சு. இன்னும் 2-3 கர்டன் வந்து அதெல்லாம் அங்கே கிடக்கு. இன்னும் மிஷினில் கூட ஒரு கர்டன் எடுத்து தச்சு போடணும்னு சொல்லி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். ஒட்டெல்லாம் அடித்தாச்சு. இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. இன்றைக்கி வேலை வந்து இப்படி தான் போச்சு. என்ன வந்து சாயங்காலம் டீ போட வேண்டியதான், டீ போட்டு குடிக்கணும், பூ பறிக்கணும், வேலைகள் எப்பவும் போல் நடக்கும். இன்றைக்கி க்ளீனிங் வேலை இவ்வளோ நடந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.